கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பைனரி சர்ச் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். எதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்கா பைனரி சர்ச் பார்க்குறோம் அப்படின்னா வந்து, நம்ம டிஎஸ்ஏ கம்ப்ளீட் மாஸ்டரி சீரிஸ்ல வந்து கரண்ட்டா வந்து அரேஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அப்கமிங்ல வந்து நம்ம பைனரி சர்ச்சுமே கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்பயே வந்து பைனரி சர்ச் டாபிக்கான ஒரு வீடியோ இது. ஸோ சர்ச்சிங்க பொறுத்தவரைக்கும் வந்து ஃபியூ வெரைட்டீஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து லீனியர் சர்ச், பைனரி சர்ச், ஜம்ப் சர்ச், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இந்த மாதிரி வந்து ஃபியூ டைப்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கு. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா அரேஸ பொறுத்தவரைக்கும் வந்து லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். ஸோ லீனியர் சர்ச்ச பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்டின்னா வந்து, லெட்ஸ் சே வந்து லீனியர் சர்ச்ச பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்டின்னா வந்து, நமக்கு வந்து லெட்ஸ் சே வந்து இந்த நம்பர் தேவை. விச் இஸ் 1,34,567 நம்பர் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். எதுல இருந்துன்னா 0ல இருந்து லென்த் வரைக்கும் ரன் பண்ணுவோம். இன்கேஸ் சர்ச் கண்டுபிடிச்சோம்னா, இஃப் நம்ஸ் ஆஃப் I ஈக்குவல் டு டார்கெட், நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லீனியர் சர்ச்ச பொறுத்து நடக்கும். ஸோ அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா வந்து, நமக்கு வந்து இப்போ 1,34,000 இந்த நம்பர் தேவை. இந்த பர்ட்டிகுலர் நம்பர். ஸோ இது எங்க இடத்துல இருக்குன்னு நம்ம ஜஸ்ட் நானே ஸ்கேன் பண்ணி செக் பண்றேன். ஸோ இந்த நம்பர் வந்து 14த் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அ ஸோ வந்து இனிஷியலா வந்து 0ல இருந்து ஃபுல் லென்த் வரைக்கும் நம்ம லூப் ரன் பண்ணுவோம். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க இடத்துல டார்கெட்டான்னு செக் பண்ணோம். நோ, இட் இஸ் நாட் டார்கெட். அகைன் இங்க செக் பண்ணும்போது நோ டார்கெட். ஸோ அந்த மாரி வந்து இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டே வரும். அண்ட் தென் ஃபைனலா வந்து 14த் எலிமெண்ட்ல வந்து டார்கெட் கண்டுபிடிச்சோனயும் இந்த இண்டிசஸ ரிட்டர்ன் பண்ணிரும். இங்க I வந்ததுக்கப்புறம் டார்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். ஸோ இதனால வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா வந்து, இது வந்து பிக் O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட அரே சைஸ் வந்து ஜஸ்ட் 20 இருந்துச்சு. ஸோ 20 இருந்தனால வந்து நம்ம ஜஸ்ட் ஃபியூ இட்டரேஷன்ஸ்லயே கவர் பண்ணிட்டோம். ஒரு லெட்ஸ் சே வந்து நமக்கு 20 இட்டரேஷன்ஸ் நடக்குதுன்னா, இட் இஸ் ஓகே டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. பட் வந்து பிக் O ஆஃப் n டைம்ஸ். ஸோ இதே வந்து 1,00,000 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த இடத்துல 20க்கு பதிலா 1,00,000 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா வந்து, நம்ம 1,00,000 டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு வொர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்ஸிட்டின்னு சொல்லலாம். பிக் O ஆஃப் n வந்து. இல்லன்னா ஒரு ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்ஸிட்டின்னு சொல்லலாம். ஸோ இத வந்து ஆ இதோட எஃபிஷியன்சி இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் வந்து சர்ச்சிங்ல வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைனரி சர்ச் பொறுத்தவரைக்கும் அது என்ன பண்ணும் அப்டின்னா வந்து, எவ்ரி எலிமெண்ட்ட ஒன்ஸ் செக் பண்ணாது. அதுக்கு வந்து இன்னொரு பேருமே இருக்கு பைனரி சர்ச்சுக்கு. விச் இஸ் டிவைட் அண்ட் கான்கர். என்ன பண்ணும் அப்டின்னா வந்து, ஒரு ஸ்டெப்பா செக் பண்ணாம, பைனரி சர்ச் வந்து ஸ்டெப்ஸ பாதிக்கு பாதி கட் பண்ணிரும். லெட்ஸ் சே வந்து நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் மாரி 1,00,000 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஒரு அரேல அப்டின்னா வந்து, பைனரி சர்ச் வந்து ஒரு இட்டரேஷன் ரன் பண்ணுச்சுன்னா, அது வந்து 50,000ஆ மாறிடும். செகண்ட் இட்டரேஷன ரன் பண்ணும்போது பைனரி சர்ச் அத 25,000ஆ மாத்திரும். அதே மாரி எவ்வளோக்கு எவ்வளோ பாதி பாதியா கட் பண்ண முடியுதோ, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாதியா கட் பண்ணிரும். ஸோ 1,00,000 எலிமெண்ட்ஸ் இருந்தாலுமே, பைனரி சர்ச் வந்து 20 டைம்ஸ் அந்த மாரி தான் மேக்ஸிமமா ரன் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப்பான நம்பர் தான் 20 டைம்ஸ்ன்றது. பட் அதே லீனியர் சர்ச் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஈவன் வந்து 1,00,000 டைம்ஸ் கூட ரன் ஆகலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம பைனரி சர்ச்ச வந்து பிரிஃபர் பண்ணுவோம். அண்ட் பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பிக் O ஆஃப் log n. ஸோ நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின்ல வந்து பிக் O ஆஃப் log n டைம் காம்ப்ளெக்ஸிட்டில கொஸ்டின சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பைனரி சர்ச்ச வந்து பிரிஃபர் பண்ணிரலாம். அண்ட் பைனரி சர்ச்ச பொறுத்தவரைக்கும் வந்து, அரேஸ் வந்து சார்ட்டட் ஆர்டர்ல இருந்தா தான் வொர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இதோட சொல்யூஷன் பார்க்கலாம் பைனரி சர்ச்ச பொறுத்தவரைக்கும். நமக்கு வந்து இனிஷியலா வந்து பைனரி சர்ச்ச பொறுத்தவரைக்கும் 3 வேரியபிள் எடுத்துக்குவோம். லெஃப்ட், ரைட் அண்ட் மிடில். லெஃப்ட் வந்து இனிஷியல் இண்டெக்ஸ்ல இருக்கும். ரைட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். மிடில் வந்து லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2.
ஸோ அப்படி பண்ணா தானே நமக்கு மிடில் கிடைக்கும். லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2 பண்ணா நமக்கு வந்து மிடில் கிடைச்சிரும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் 0 பிளஸ் 19 டிவைடட் பை 2 விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 9.5. நம்ம ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறதுனால நம்மளோட வேல்யூ வந்து 9 கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து 9ல பிளேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ நம்மளோட மிடில் வந்து இப்போ 9ல இருக்கும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து மிடில் வந்து நம்ம டார்கெட்டான்னு செக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா வந்து இங்க இடத்துல இருக்கு நம்ம டார்கெட்டு. ஸோ நம்ம மிடில் வந்து நம்ம டார்கெட்டான்னு செக் பண்ணுவோம். மிடில் டார்கெட்டான்னு கேட்டால் நோ, மிடில் இஸ் நாட் டார்கெட். இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம், இஸ் மிடில் கிரேட்டர் தேன் த டார்கெட் ஆர் லெஸர் தேன் த டார்கெட். இன்கேஸ் மிடில் வந்து டார்கெட்டோட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ரைட்டை வந்து மிடில் -1ல பிளேஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் மிடில் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா. இன்கேஸ் மிடில் வந்து லெஸ்ஸர் தேன் த டார்கெட் அப்படி இருந்துச்சுன்னா லெஃப்ட்டை வந்து மிடில் +1ல பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எதுக்காகன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கலாம் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. பட் அகெயின் நான் வந்து இதை கோடோடு சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 3 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இன்ட் லெஃப்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ரைட்டுன்னு ஒரு இண்டெக்ஸ் அதை வந்து லாஸ்ட் இண்டெக்ஸில் பிளேஸ் பண்ணுறோம் விச் இஸ் லென்த் -1. இப்போ வந்து நம்ம ஒயில் லூப் ரன் பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் டில் ரைட்டை வந்து ரன் பண்ணுவோம். ஒயில் லூப்பில் லெஃப்ட் கோஸ் டில் ரைட், அதாவது இதுலேருந்து இந்த 0லேருந்து 19 வரைக்கும் போகிற மாதிரி ரன் பண்ணுறோம். இங்கே வந்து மிடில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். மிடிலோட வேல்யூ என்ன, லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு டிவைட் பை 2 பண்ணால் தான் நமக்கு மிடில் கிடைக்கும். அண்ட் இங்கே இடத்துல இன்னொரு கான்செப்ட் இருக்குது, நான் அதையுமே வந்து லேட்டர் ஆன் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசியில். ஸோ மிடில் வந்து லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைட் பை 2ல பிளேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிடில் இருக்கிற நம்பர் வந்து டார்கெட்டான்னு செக் பண்ணுறோம். நம்ஸ் இன் மிடில் இஸ் இட் ஈக்குவல் டு டார்கெட். இன்கேஸ் அது டார்கெட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். இண்டெக்ஸ் இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி நம்ஸ் ஆஃப் மிடில் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ரைட்டை வந்து மிடில் -1ல வைப்போம். இல்லை அது வந்து டார்கெட் வந்து கிரேட்டர் தேனா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம லெஃப்ட்டை வந்து மிடில் +1ல வைப்போம். ஸோ இப்போ வந்து இதான் வந்து பைனரி ஸ்ட்ரக்சரோட கோடு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இப்போ அதை கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம மிடில் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம மிடில் வந்து 9th இண்டெக்ஸில் இருக்கு. ஏன்னா நம்ம லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைட் பை 2 பண்ணனால நமக்கு 9 கிடைச்சது. ஸோ இப்போ டார்கெட் இஸ் இட் கிரேட்டர் தேன் ஆர் லெஸ்ஸர் தேன் த மிடில் வேல்யூன்னு பார்க்குறோம். இங்கே 75,431 இருக்கு. டார்கெட் வந்து 1,34,567 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி டார்கெட் இஸ் கிரேட்டர் தேன் மிடில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம் விச் இஸ் மிடில் +1ல வந்து லெஃப்ட்டை பிளேஸ் பண்ணிடுவோம். லெஃப்ட்டை பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் +1. இப்போ அகெயின் என்ன நடக்கும்னா நமக்கு வந்து புது மிடில் வேல்யூ தேவை. ஏன்னா இப்போ நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. ஸோ நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னேன் பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்டட் அரேல இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ மிடில் வேல்யூ வந்து நம்மளோட டார்கெட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் தேவை கிடையாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா பைனரி சர்ச் வந்து இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இதை வந்து அகெயின் சர்ச்சே பண்ணாது. இப்போ நம்மளோட புது அரே வந்து இதுதான், லெஃப்ட் டில் ரைட் இந்த அரே தான். ஸோ இப்போ வந்து மிடில் செக் பண்ணும்போது 10 + 19 டிவைடட் பை 2 விச் இஸ்
ஸோ ஒரு அரவுண்ட் வந்து 14.5 சம்திங் வரும். 14.5 சம்திங் வந்தால் 14 வந்து நம்ம மிடில் வேல்யூவாக இருக்கும். புது மிடில் வேல்யூ வந்து 14 இருக்கும். ஸோ நம்மளோட புது மிடில் வேல்யூ வந்து 14 இருக்கும். அண்ட் தென் லெஃப்ட் வந்து புது லெஃப்ட் வேல்யூ வந்து மிட் ப்ளஸ் 1 விச் இஸ் 10. ஏன்னா வந்து ஆல்ரெடி மிடில் வந்து 9ல இருந்துச்சு. இப்போ மிடில் வந்து 14 போனது. மிடில் வந்து 9ல இருந்துச்சு. நம்ம வந்து லெஃப்ட்டை வந்து மிட் ப்ளஸ் 1 வச்சனால 10க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அகைன் செக் பண்ணோம். இஸ் மிடில் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்த்தா எஸ் இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட். ஸோ இப்போ நம்ம வந்து இன்கேஸ் லீனியர் சர்ச்சில் இது பண்ணியிருந்தா நம்ம வந்து 14 ஸ்டெப்ஸ் வந்து வந்திருக்கணும். பைனரி சர்ச்சில் வந்து 2 இட்ரேஷனில் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைனரி சர்ச் வந்து டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்மளோட சர்ச்சிங் அல்காரிதத்தை வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஒரு திங் இருக்கு. அத நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு. ஸோ நம்ம மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து, லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2 போட்டா நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ்ல வந்து ஒர்க் ஆகும். பட் நம்ம கோடிங் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்து நம்மள வந்து எத பிரிஃபர் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் டிவைடட் பை 2. மிடில்ல வந்து இத யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எதனாலன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கா வந்து நமக்கு தெரியும் நம்ம மோஸ்ட்லி மிடில்ல வந்து இன்ட்ன்னு தான் யூஸ் பண்றோம். ஸோ இன்ட்க்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல விச் இஸ் இன்ட்டோட வந்து ஸ்டோரேஜ் வந்து 32 பிட்ஸ் விச் இஸ் -2 to the power 31 till +2 to the power 31 -1. ஸோ வந்து இன்ட்டால வந்து அவ்வளோதான் வந்து மெமரி ஹோல்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ஜஸ்ட் லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2ன்னு யூஸ் பண்ணா நம்மளோட இன்ட் வேல்யூ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ லெட்ஸ் சே வந்து நம்மளோட நமக்கு தெரியும் வந்து இன்ட்டோட ஸ்டோரேஜ் வந்து 2 பில்லியன் சம் வரும். 2 பில்லியன் 1 1/2 சம்திங் வரும். 2.1 பில்லியன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லெஃப்ட்டுமே வந்து ஒரு இன்ட் தான். நம்ம வந்து பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஒரு இன்டிஜர் வேரியபிள், ரைட் வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள். ஸோ லெஃப்ட்ல வந்து நம்ம தனியா 2 பில்லியன் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் தென் ரைட்ல வந்து 2 பில்லியன் ஸ்டோர் பண்ணலாம். பட் எங்க இஷ்யூ நடக்கும் அப்டின்னா வந்து இது 2 பில்லியன் கிடையாது நான் போட்டிருக்குது. இது வந்து கொஞ்சம் லெஸ் வேல்யூ தான். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் இத. ஸோ வந்து லெட்ஸ் சே வந்து இத 2 பில்லியன் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து இது 2மே வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள் தான். லெஃப்ட் அண்ட் ரைட். நம்மளால வந்து லெஃப்ட்ல வந்து ஒரு 2 பில்லியன் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் தென் ரைட்ல தனியா ஒரு 2 பில்லியன் ஸ்டோர் பண்ண முடியும். பட் எங்க இடத்துல இஷ்யூ நடக்குது அப்டின்னா வந்து ஓவர்ஃப்ளோ எங்க நடக்கும் அப்டின்னா, நம்ம இத பிளஸ் பண்ணும்போது. இன்கேஸ் நான் லெஃப்ட் பிளஸ் ரைட் பண்ணேன் அப்டின்னா, அது வந்து 4 பில்லியன் ஆயிரும். இத வந்து இன்டிஜரால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால இன்டிஜர்லேருந்து இது ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ அங்க இடத்துல இஷ்யூ நடக்கும். அங்க இடத்துல நம்மளால மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, சேஃபர் மெத்தட் யூஸ் பண்றோம். விச் இஸ் லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட். ஸோ லெட்ஸ் சே லெஃப்ட்டோட வேல்யூ வந்து 2 பில்லியன். இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, ரைட் மைனஸ் லெஃப்ட் விச் இஸ் 2 பில்லியன் minus 2 பில்லியன். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி 0. ஸோ இப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா, 2 பில்லியன் கிடைக்குது. ஸோ இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு சேஃபரா வந்து நம்மளால இன்டிஜர்ல மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம வந்து ஜஸ்ட் லெஃப்ட் பிளஸ் ரைட் எடுத்தோம்னா, அங்க இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகும். பட் மோஸ்ட் கேஸஸ்க்கு ஜஸ்ட் லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2வை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எதுவும் இஷ்யூவும் கிடையாது. அதாவது இந்த கேஸ். இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இஷ்யூ நடக்காது. பட் டேட்டா செட் ரொம்ப அதிகமா இருந்தா வந்து இத யூஸ் பண்ணணும். ஸோ தட் இட் இஸ் பெட்டர் தட் நம்ம வந்து எல்லா கேஸ்லயும் இதை யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் பெட்டரான இருக்கும். விச் இஸ் லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் டிவைடட் பை 2. ஸோ ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் அதை சால்வ் பண்ணுறேன். ஓகே தென் கைஸ், அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.